பக்கவாதம் வந்த ஒரு நபருக்கு பேச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஏதாவது டேப்லெட் இருக்கா? பேச்சு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டேப்லெட்ஸ் போட்டால் குணமாகுமா? அண்ட் பக்கவாதம் வந்த பிறகு யார் யாருக்கு ஆன்லைனில் செட் ஆகும், ஆன்லைனில் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா. லோட்டஸ் கேர் ரீஹாபில் பீடியாட்ரிக் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்டாகவும் ஆடியாலஜிஸ்டாகவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய கிளினிக் கரூரில் நேரடியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆன்லைனில் பேச்சு வராத குழந்தைகள் பெரியவர்களுக்கு நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் ஆன்லைன் கன்சல்டேஷனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவர்களுக்கும் ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ், வாய்ஸ் தெரப்பி, ஸ்வாலோயிங் தெரப்பி அண்ட் ஃப்ளூயன்சி தெரப்பி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 2 to 5 years ஏஜில் உள்ள குழந்தைகளுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு டாடலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கணும், உங்கள் குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் அவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக வளரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணணும், நம்மளுடைய கிளினிக்கை நேரடியாக விசிட் பண்ணணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம், ஸ்ட்ரோக்னால எல்லாருக்குமே பேச்சு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது, பட் வந்த நபர்களுக்கு டேப்லெட் சாப்பிட்டா நம்ம ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகிடுமா, அண்ட் ஸ்ட்ரோக் வந்த அந்த நபருக்கு ஆன்லைன் தெரப்பி யார் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் நீங்களே நிறைய டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க. பிகாஸ் ஆல்ரெடி டேமேஜ் ஆன அந்த பிரெயினை இன்னும் ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதை நீங்கள் ஆல்ரெடி டேமேஜ்டு பார்ட்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு சில ஃபிசியலாஜிக்கலாகவும் அனாட்டமிக்கலாகவும் சில மாற்றங்கள் நடக்காமல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களே நிறைய நியூரலாஜிக்கலாக நிறைய டேப்லெட்ஸ் போட்டுட்டு தான் இருப்பீங்க. பட் ஸ்பீச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆனதுனால தான் பேச்சே ப்ராப்ளம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரோக்கில் ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக டேப்லெட் எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்பீச் தெரப்பி மூலயமா ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் குணமாகும். ஓகேங்களா? அண்ட் ஸ்பீச் தெரப்பி ஆன்லைனில் பண்ணால் பெரியவங்களுக்கு செட் ஆகுமா? ஆன்லைனில் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கு. அதுக்கு உங்களுடைய ப்ராப்ளம் என்ன? அஃபேசியாவா? அஃபேசியாவில் என்ன டைப்பு, அதோட சிவியாரிட்டி என்ன? ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் ஆக்சுவலி நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் ரீசெண்டாக போட்டிருந்த 2-3 ஸ்ட்ரோக் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நபர்களை ரீச் ஆச்சு. அதில் இன்னுமே நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள நபர்களை போய் சென்றடைஞ்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. நான் ரொம்பவே கிளாடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் பற்றி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே தெரிய வந்திருக்கு. பட் இருந்தாலுமே கூட ரொம்ப அதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, நிறைய எங்களுக்கு என்கொயரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இந்த ஏஜில் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு 40லேருந்து 80 வரைக்கும் நமக்கு என்கொயரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் என்னன்னா, நீங்கள் என்கொயரி பண்ணுறதுனால மட்டும் உங்கள் ப்ராப்ளம் க்யூர் ஆக போகிறது கிடையாது இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு டெஃபினெட்லி நான் இன்டென்ஸாக பண்ணணும்னு சொல்லலை. ஃபினான்ஷியலாக எல்லா நாளும் எல்லாராலையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸில் ஒரு ஃபாலோஅப்பில் இருந்தால் கூட நம்ம ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் கால்லையே இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஏஜிங்க, இவ்வளோ ஸ்ட்ரோக் வந்துச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குது, இதை நான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணட்டும், ஒரே ஒரு கேள்வியில், ஏன்னா பல மாதங்களாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை ஒரே ஒரு ஃபோன் காலில் கேட்டுடுறீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சொல்யூஷன். நம்ம இவ்வளோ தூரம் அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க, நம்மளால நம்ம இவ்வளோ தூரம் என்கொயரி வருது, அவங்களோட பிரச்சனையும் தெரியுது, இதை க்யூர் பண்ணிக்கணும்னு தெரியுது, நமக்கு அந்த சென்சேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இவ்வளோ நாள் ஆகுமா? ஏன்னா டெஃபினெட்லி உங்களுடைய கேர்டேக்கர் உங்களை கேர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் அதை எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? டெஃபினெட்லி. ஏன்னா இப்போது நல்ல வெல் எஜுகேட்டடாக ஒரு பெரிய வேலைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீடு. ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். அது இருந்தால் தான் அவங்களோட வேலை எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணணுங்கிறப்ப நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸ்ட்ரோக் வந்தவங்க இப்போ நல்லா பேசினவங்களும் எங்ககிட்ட ஆன்லைனில் எடுத்துக்கிட்டவங்க இருக்காங்க. பட் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டேப்லெட்ஸ் எதுவும் கிடையாது, ப்ராக்டிஸ் மூலியமாக தான். அப்கமிங் ஃபியூச்சரில் இனிமேல் நாங்கள் இந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் யார் யாருக்கு பண்ண முடியும்?
ஸோ டெஃபினெட்லி ரொம்ப குளோபல் அஃபேர்ஸில் சுத்தமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் பெட் ரிட்டனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைனில் கஷ்டம் தான். இதுவே நீங்கள் நேராக ஹோம் விசிட் வர வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு டைப் ஆஃப் அஃபேசியா, வேறு டைப் ஆஃப் அப்ராக்சியா அண்ட் டிசாத்ரியா கேசஸில் டெஃபினெட்லி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அப்ராக்சியாவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். பட் இந்த வெர்னிகேஸ் அஃபேசியா இந்த மாதிரியான சில டைப் ஆஃப் அஃபேசியா மேபி இந்த வேர்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணலாம். பட் இதில் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறதுனால அதை தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதோட பேர் அதுதான். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் சிவியர் ஃபார்மில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் கொஞ்சம் கஷ்டம். இதுவே மாடரேட் லெவல் ஆஃப் ப்ராப்ளமில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கேர்டேக்கர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்லைனில் கண்டிப்பாக பண்ணலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சேனல். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் ஓகே வீட்டில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது, கேர்டேக்கர் நாங்கள் இவங்களை இப்படி பார்த்துக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக எங்கள் பெற்றோரால் இதை பண்ண முடியும், எங்கள் அப்பானால் பண்ண முடியும், அம்மானால் பண்ண முடியும்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணியுமே எங்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் ஃபர்தர் அடுத்து நீங்கள் தெரப்பி வரல, டிஸ்கண்டினியூ ஆகுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது நீங்கள் விடாமுயற்சியோட நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுடைய ஸ்பீச் நீங்கள் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட முடியும். இதுவே மைல்டு டு மாடரேட் ஃபார்மில் இருக்குன்னா டெஃபினெட்லி ஆஃப்டர் ஸ்ட்ரோக் தெரப்பி எடுத்துன்னு பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஹோப் விட்டுறாதீங்க. ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பேச்சு வரல, அவ்வளோதான் வராது அப்படின்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்காதீங்க. நீங்கள் மனசு வச்சிங்க, உங்கள் ஆள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்லா பேசணும், நான் நல்லா பேசிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் பழைய மாதிரி பேச முடியும். ஏன்னா அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க பேச்சு வராமல். எல்லாருமே ப்ராக்டிஸ் எடுக்காமலாம் இல்லை, நிறைய பேர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸ்பீச் ப்ராக்டிஸ் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தவங்க நான் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன், நேராக என் கிளினிக் வந்துட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஹோப்போட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டேப்லெட் ஏதாவது இருக்குமான்னு நீங்கள் வந்து மனசளவில் நினைக்காதீங்க. ஸ்பீச்சுக்கோ ஃபிசியோதெரப்பிக்கோ டேப்லெட் கிடையாது. இது ஏன்னா எல்லாமே வந்து பிரெயின் ப்ராசஸ் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிறதுனால இதை ப்ராக்டிஸில் மட்டும்தான் உங்களால் ரிகவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அசஸ்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது, என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்குது, எந்த லீஜன் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு நமக்கு எந்த மாதிரி ஸ்பீச் பேட்டர்ன் இருக்கும், இந்த தெரப்பி ஃபாலோ பண்ணால் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் என்னால் பேச முடியும், அந்த லெவலை வச்சு நான் என் லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது அசஸ்மெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பீச் தெரப்பி ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு சிவியர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் இப்போ ஆன்லைனில் பண்ண முடியாதுன்னு சொன்னது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது இல்லை. ஏன்னா ஆன்லைன்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கேர்டேக்கர் இருந்தேன்னா இப்போ நீங்கள் 1 or 2 months பண்ணுறீங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே நம்ம பண்ணுறமே, ஒரு ஒரு வகையான ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு இதுதான் இருக்கும். அதுக்காக சொல்கிறது தான். பட் டெஃபினெட்லி உங்களுக்கு சர்வீஸ் வேணும். எனக்கு சிவியர் லெவல் ஆஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக என் பேச்சை இம்ப்ரூவ் பண்ணிவேன்னா யூ ஹாவ் அ சான்ஸ். என்னன்னா நமக்கு கொஞ்சம் அதை கோஆர்டினேட் பண்ண வைக்கிறது, பேரண்ட் கிட்ட அவங்க கேர்டேக்கர் கிட்ட சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது, அவங்களுக்கு புரியாது, எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாதுங்கிறப்ப இது கேர்டேக்கர் நீங்கள் தான் ஹோப்போட பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான டைப்ஸில். பட் மைல்டு டு மாடரேட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால ஓரளவுக்கு பார்ஷியலாக பேச முடியும், புரிஞ்சுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அவங்க ஆன்லைனில் வந்து பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரிக்கவரியாக நம்ம ரெஸ்பான்ஸ் அவுட்கம் வந்து நிறைய எடுக்க முடியும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்காக அவங்க ஆன்லைனில் அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு கிடையாது, தே ஆல்சோ எலிஜிபிள். என்னன்னா நமக்கு அவுட்கம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அதனால சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேபி இதில் ஏதாவது புரியாமல் இருக்குது, இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பக்கவாதம் ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.